சாயிரம். கஷ்டமில்லாமல் கஷ்டப்படாமல் வாழ்வில் எதுவுமே நமக்கு கிடைப்பதே இல்லை. கஷ்டம் மட்டுமே, அந்த ஒன்று மட்டுமே வாழ்வில் நிலையான ஒன்றை நமக்கு பெற்றுத்தரும். இதுதான் வெற்றியின் ரகசியம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். சாயிநாதரே, எப்பொழுதுதான் என் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று கேள்விக்குறியோடு கண்ணீர் துளியோடு என் முன்பாக நிற்கும் என் பிள்ளையே, உன்னுடைய கவலைகளெல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது. இனி வாழ்வில் வெல்லப்போவது நீதான். சர்வ நிச்சயமாக வெல்லப்போவது நீயேதான். ஆம் குழந்தையே, உனக்கான நல்ல காலம் பிறந்திருக்கிறது. உன் கஷ்டமெல்லாம் தீரப்போகிறது. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறோமே, நம் வாழ்வில் மாற்றங்கள் வரவே வராதா என்று ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் கேள்விக்குறியோடும் என் முன்பாக நிற்ந்த என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் மாற்றங்கள் நடைபெற துவங்கப் போகிறது. காற்றின் வேகம் எவ்வளவாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய நூல் அந்த பட்டத்தை கட்டுப்படுத்துகிறதா இல்லையா? அதுபோலத்தான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு சிறிய நம்பிக்கை போதும் வாழ்வை வாழ வைப்பதற்கு. அந்த நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும், மிக பிரம்மாண்டமான வாழ்வு உனக்காகவே எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறது. ஆம் குழந்தையே, இனி வெல்லப்போவது நீயேதான். எப்பொழுதுமே அளவு கடந்த கஷ்டம், எப்பொழுதுமே கஷ்டம், எதிலேயுமே கஷ்டம் என்று வருத்தம் கொள்ளாதே, வருத்தப்படாதே என் தங்கமே. உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கும். கவலையே படாதே, எல்லையே இல்லாத சந்தோஷம் உனக்காகவே காத்திருக்கிறது. ஆம் குழந்தையே, இனி வெல்லப்போவது நீயேதான். யாரையும் அற்பமாக நினைத்து தாண்டி விடாதே. ஏனென்றால் சிறிய தீக்குச்சியின் வலிமைதான் மிகப்பெரிய இருட்டையே கிழித்து எறிகிறது. எனவே யாரையும் அற்பமாக நினைத்து அப்படியே விட்டு விடாதே. உன் வாழ்வையே மாற்றெடுக்கப் போவர் அவர்கள்தான் என்பதை சில நேரம்தான் நீ புரிந்து கொள்வாய். முதல் முறை கஷ்டம் வரும் பொழுது அழத் தோன்றுகிறது உனக்கு. அதுவே சில முறை துவங்கும் பொழுது விரக்தியும் வெறுப்பும் வருகிறது. ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே எப்பொழுதும் வாழ்வு ஆகிவிடுகிறதே என்று வருத்தப்படாதே. எல்லாம் சில காலம்தான், மாற்றம் ஒன்றே மாறாதது. அழாதே, விரக்தி கொள்ளாதே, வெறுப்பும் அடையாதே. வாழ்வை பார்த்து எல்லாம் ஒரு நாள் மாறும், மாறிக்கொண்டேதான் இருக்கும். இன்பமும் துன்பமும் மாறுவதுதான் வாழ்வு. எதுவுமே நிலையானதாக இருந்து விடவும் முடியாது. நிலையானதாக அப்படியே ஒருவரிடத்தில் இருக்கவும் முடியாது. இதுதான் வாழ்வின் விதி. சோகம் என்பது, கண்ணீரோடு இருப்பது என்பது நமக்கு சொந்தமானது அல்ல. அதை தக்க வைத்துக் கொள்வதும் அதை தகர்த்து எறிவதும் அவரவர் கையில்தான் இருக்கிறது. எது நடந்தாலும் அதை சரிசமமாக ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழ பழகிக்கொண்டால் கஷ்டம் என்ன, சோகம் என்ன, எதுவுமே நமக்கு பெரியாகவே தெரியாது. எனவே எப்பொழுதும் சோகங்களோடு இருக்காதே, கண்ணீரோடு இருக்காதே. அதே போல உன்னுடைய வாழ்வில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதே. ஏனென்றால் உன்னுடைய நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் உனக்கு துணையாக இருக்கும். எனவே மற்றவர்களை நம்பி உன்னுடைய வாழ்வை செதுக்கி விடாதே. சாயப்பா, என் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. என் மனதை கட்டுப்படுத்த, என் மனதை சரி செய்ய எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் என்று நீ கேட்பது என் காதில் விழுகிறது. உன்னுடைய கண்ணீர் துளி என் பாதத்தை நினைத்து விட்டது. என் அன்பு குழந்தையே, உன்னை வெறுப்பவர்கள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்வார்கள். வாழ்வில் வெற்றியடைய வேண்டும், முன்னேற வேண்டும், பிரகாசமான வெற்றியை நம்வசம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைவிருந்தால் அவர்களையெல்லாம் தாண்டி சென்றுதானே ஆக வேண்டும், வாழ்ந்துதானே ஆக வேண்டும். தைரியமாகவும் பயம் இல்லாமல் தன்னம்பிக்கை உடையவராகவும் இருந்தால் மட்டுமே உன்னால் வாழ்வில் வெற்றியை ருசிக்க முடியும்.
குறை சொல்பவர்களால் நிச்சயமாக எப்பொழுதுமே ஜெயிக்கவே முடியாது. அதேபோல மற்றவர்களை பார்த்து அவர்களுக்கு முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களும் எப்பொழுதுமே வாழ்வில் ஜெயித்து காட்டவே முடியாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்வில் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி, உன்னுடைய குறிக்கோளை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருந்தால்தான் நிச்சயமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்து காட்டலாம். அதை விட்டுவிட்டு போகும் வழியில் மற்றவர்கள் ஏதாவது சொல்கிறார்களே என்று உன்னுடைய வழியில் நீ நின்றுவிட்டால் நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைய முடியாது. யாருமே உனக்கு துணையாக இருந்து அதை அடைய வைக்கவும் முடியாது. என் வாழ்வில் இப்படி நடந்து விட்டதே, என் வாழ்வில் இப்படி நடக்காமல் இருந்தால் நான் வெற்றி பெற்றிருப்பேனே என்று தவறாக நினைத்து கொண்டு, நீயே அனைத்தையும் தவறாக எண்ணிக்கொண்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்து வேதனைப்படுவதை விட்டுவிட்டு, வாழ்க்கையில் அடுத்த அடியை எப்படி எடுத்து வைக்க வேண்டும், எடுத்து வைக்கும் அடி நிச்சயமாக வெற்றியை மட்டுமே அடையும் அடையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டால் போதும். வெற்றி உன் வசம்தான். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில், மன உளைச்சலோக இருக்கும் சமயத்தில் வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று நீ நம்பிக்கையே இல்லாத தன்மையாக இருக்கும் நேரத்தில் உன் மனதிடம் அடுத்தது என்ன என்ற கேள்வியை எழுப்ப பழகு. அப்பொழுது உன் மனமே உனக்கு பதிலுரைக்கும். அப்படி கேட்டுவிட்டால் அதற்கான மாற்றத்தை, அதற்கான முடிவை உன் மனமே உனக்கு சொல்லும். அதை நீ மாற்றத்திற்கான முடிவை நீயே எடுத்து விடுவாய். உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமென்றால், வெற்றியடைய வேண்டுமென்றால், ஜெயிக்க வேண்டுமென்றால் நீதான் அடியை எடுத்து வைக்க வேண்டுமே தவிர, நீ கஷ்டப்படுகிறாயே என்று உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்வில் அடியெடுத்து வைக்கவும் முடியாது. மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீ அவர்கள் வாழ்வில் உதவவும் முடியாது. அவர்கள் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் தீர வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். யோசித்துப்பார். நான் கூறுவது உண்மைதானே? நீ உன் வாழ்வில் எந்த நிலைக்கு சென்றாலும் உன்னை குறை கூறுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஏளனமாக பேசுபவர்கள் சுற்றி இருக்கத்தான் செய்வார்கள். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களும் உன் வாழ்வில் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். நீ எந்த நிலைக்கு சென்றாலும் நீ வெற்றியடையக்கூடாது என்று நினைப்பவர்களும் உன்னை சுற்றி இருப்பார்கள். நீ முன்னேறக்கூடாது என்று தீர்க்கமாக வேண்டிக் கொண்டிருப்பவர்களும் உன்னை சுற்றி இருப்பார்கள். நீ வாழ்வில் மிக பிரகாசமான நிலைக்கு அடையவே கூடாது என்று மனதால் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதை அனைத்தையும் கடந்து செல்லத்தான் வேண்டும். உன் வளர்ச்சியை பார்த்து உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று உனக்கு துரோகம் இழைப்பவர்களும் இருந்து கொண்டிருந்தாலும் நீ நம்பிக்கையோடு உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. உன்னை வெறுப்பவர்களுக்கு முன்பாக வீர நடைப்போடு வெற்றியை உன்வசம் ஆக்கி காட்டு. அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். நீ வாழ்ந்து மற்றவர்களை அண்ணாந்து பார்க்கும்படி செய்தால்தான் நீ உன் வாழ்வில் வெற்றியடைவதற்கான பலனாகவே இருக்கும். உன்னுடைய வெற்றியால், உன்னுடைய திறமையால் அவர்களுக்கு பதில் சொல்லிவிடு. ஆம் குழந்தையே, உன்னுடைய வெற்றிதான் அவர்களுக்கு பதிலாகவே இருக்கும். அவர்களுக்கு நல்ல பதிலை நீ கொடுப்பாய்தானே? அதற்காக சோர்ந்து போய்விடாதே, தைரியத்தை இழந்து விடாதே. நீ ஜெயிக்க வேண்டும், நீ ஜெயிக்க கூடாது என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் நான் ஜெயித்து காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை நிச்சயமாக வென்று காட்டலாம். அவர்களுக்கு முன்பாக நன்றாகவே வாழ்ந்து காட்டலாம். நான் உனக்கு துணையாக, பக்க பலமாக எப்பொழுதுமே 8 திசையிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன். உனக்கு என்ன நடக்க வேண்டும், என்ன நடந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை, மகுடத்தை சூடுவாய், என்ன கொடுத்தால் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்ப்பார்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்ப நான் என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். எனவே பயப்படாதே. நீ கேட்பது இந்த நொடியே உனக்கு கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். வாழ்க்கை அமைதியானதுதான். உன் மனம் மட்டும் பதற்றமாக இருக்கிறது.
நிதானமாக வைத்துக்கொள். உனக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவைதான். அதையே மீறி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன. ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து தான் கிடைக்கிறது. எதையும் உயர்வாக பார்க்காதே, தாழ்வாகவும் பார்க்காதே. யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம், தூற்றவும் வேண்டாம். மனதை சமநிலையோடு வைத்துக்கொள். நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ செயல்படும் போதுதான் விரும்பும் லட்சியத்தை உன்னால் நிச்சயமாக அடைய முடியும். உன் எண்ணம்தான் உன் வாழ்வு. நீ நினைத்தபடியே உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சுபமாக நடக்க நான் உனக்கு வழிவகை செய்து கொண்டே இருப்பேன். நீ எதிர்பார்த்த முக்கிய விஷயத்தில் நற்செய்தி உன்னை தேடி வரும்படி நான் வழிவகை செய்வேன். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை விட்டுவிடாமல் இறுக்கமாக பற்றிக்கொள். நீ எதிர்பார்த்த முக்கிய விஷயத்தில் அடுத்தடுத்த திருப்பத்தை நான் உன் வாழ்வில் ஏற்படுத்துவேன். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற சொல்லே இருக்காது. நான் இருக்கிறேன். பித்துக்கொள்வோமா அல்லது மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. இந்த உண்மையை உணர்வதும் தெளிவதுமான அனுபவமே உனக்கு வாழ்க்கை பயணமாகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் தான் அனைவருமே செயலிழந்து நிதானம் தவறி மயங்கி நிற்கிறோம். நிலை இல்லாதவைகளை நிலையானதுதான் என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே சிறப்பு என்கிறது வாழ்க்கை. எனவே என் பிள்ளையே, எப்பொழுதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நிலையானதாக இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் ஏன் உன் மனதிற்குள் இத்தனை போராட்டமும் குழப்பமும்? மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் பொறுமையாக இரு, நிதானமாக இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மாய வலையில் சிக்கிக்கொண்டு தவிப்பதால் தான் உன் மனம் இத்தனை போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் எது வந்தாலும் நல்லதற்குத்தான், எது நடந்தாலும் நமக்கான நல்லதற்காகத்தான் நம் சாயப்பா நடத்தி வைப்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதே. வாழ வேண்டும் என்று விருப்பப்படுபவனுக்கு இறப்பை கேட்டாலே பயம். தவறு செய்பவருக்கு அந்த இறைவனை பார்த்தாலே பயமாகி விடுகிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொண்டவர்களுக்கு பயம் என்ற சொல்லே தெரியாமல் தான் இருக்கும். பயமே இல்லாமல் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். என் அன்பு குழந்தையே, நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தினால் எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் எழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் அனைவருமே இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இதில் தவறு ஏதும் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த இன்பத்திலேயே மூழ்கி போயிருப்பதுதான் தவறு என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்பத்திலேயே மூழ்கி கொண்டிருப்பதால் சுற்றி இருப்பவர்களுக்கான கஷ்டத்தையும் உணராமல் இருப்பதுதான் மிக மிக தவறு. இறைவன் ஒருவருக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் செல்வத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் என்றார் அதை சிறிதேனும் மற்றவர்களுக்கு
பகிர்ந்து கொடுப்பதில் எந்த தவறுமே இல்லை. பகிர்ந்து கொடுக்கலாம் தானே? உலகமே உன்னை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால், இந்த உலகமே உன்னை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருந்தால், முதலில் அதை நீ உன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதலில் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். உனக்கு என்ன செய்ய தோன்றுகிறதோ, மற்றவர்களுக்கு உதவி என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை முழுவதுமாக மற்றவர்களுக்கு செய். தேவை என்று வருபவர்களிடம் கண்டிப்பாக உதவிகளை செய். இப்படி இருந்து பார், இந்த உலகமே உன்னை பிரமிப்பாக பார்க்கும். எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதற்காக இந்த வாழ்க்கைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை முழுவதுமாக புரிந்து கொண்டாலே போதும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் மிக சுலபமாக புரிந்து கொள்ளலாம். நேரம் நமக்காக காத்திருக்காது. கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும், வாழ்வு ஸ்வர்க்கமாகவே இருக்கும். நேரம் நமக்காக காத்திருக்காது. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல நேரம் கூடியிருக்கிறது. நல்ல நேரத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். இனி உன் வாழ்வில் நீ தொட்டதெல்லாம் உனக்கு ஜெயமே. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும். நினைத்தது எல்லாமே நிறைவேறும். நேரம் கடந்து சென்று கொண்டேதான் இருக்கும். நேரம் கடந்து செல்ல நாம் மட்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது? ஆம் குழந்தையே, வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கடந்த பாதையை திரும்பி பார்த்து பெருமிதம் கொள்ளாமல் முன்னேற முயன்று கொண்டே இருப்போம். நமக்கான உழைப்பை போட்டுக்கொண்டே இருப்போம். நமக்கானது நிச்சயமாக நம் கைகளுக்கு வந்து சேரும் வரை போராடிக்கொண்டே இருப்போம். எத்தனை கைகள் கைவிட்டாலும் என்றும் நம்பிக்கை கை கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு இருக்கலாம். நம்பிக்கை என்ற சிறு நூலிலையில்தான் அனைவரின் அன்பும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு இருக்கிறது, நேரத்திற்கு இருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் அதை சேர்த்து வைப்பேன். நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் தோற்றுப்போய்க் கொண்டே இருக்கிறதா? தளர்ந்தே விடாதே. மீண்டும் எழுந்து வா, கடந்து வா. நம்பிக்கையோடு எழுந்து வா. விதை கூட எங்கு விழுந்துதான் எழுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும். உனக்கான நம்பிக்கை உன் கையில் இருந்தால் நம்பிக்கையோடு போராடு. நம்பிக்கையோடு வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே. ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். இதோ உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான வெற்றி சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்கான நல்ல நேரம் கூடிவிட்டது. உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? சற்று சிந்தித்துப்பார் என் குழந்தையே. வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியை அடைந்தே தீரும். தோற்காமல் வென்றவர்கள் யாருமே இல்லை. தோற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசி. வெற்றி நிச்சயமாக ஒரு முறையாவது உனக்கு கிடைக்கும். ஒரு முறையாவது உன் கைகளில் வந்து தழுவும். நீ உன் சிறகை விரிக்கும் வரை நீ எட்டும் உயரம் யாருமே அறிந்து கொள்ள முடியவே முடியாது. தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல நேரம் கூடியிருக்கிறது. எது வந்தாலும் மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறிவிடும். மனதில் வலிமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு.
நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. நீ உன்னில் உயிர் கொடுக்கிறாயோ அதுவாகவே அது செயல்படும். எனவே உன்னிடம் இருந்தே வெற்றியை அடைய நம்பிக்கை என்னும் விதையை தூவிக்கொண்டே இரு. நம்பிக்கை என்னும் விதையை உன் மனதில் தூவிக்கொண்டே இரு. நிச்சயமாக அது விருட்சமாய் வளர்ந்து நிற்கும். நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யுமென்றால் இறைவனை நாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இறைவனே நம்மை தேடி வருவார். உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. முன்னேற்ற பாதையை நோக்கி உன்னுடைய கால்கள் இனி நகரத் துவங்கும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன் உன் வாழ்வில். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன். இனி எந்நாளும் ஏற்றமான காலமே உன் வாழ்வில். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். இதை முழுவதுமாக கேட்கும் அந்த நொடி என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய்.